கலியுகத்தில் நம்ம இந்தியாவில் பல விஷயங்கள் வெளியே தெரிஞ்சது கந்தபுராணம்ன்ற ஒரு நூல் மூலயமா தான். அந்த கந்தபுராணத்துக்கு சொந்தக்காரர் முருகர். அந்த முருகரோட யுகம் தான் இந்த கலியுகம், முருகர் யுகம். இப்படி தான் எல்லா சுழற்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் முருகர் இல்லாமல் உங்களால் எதுவுமே எழுத முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. நீங்கள் முருக பக்தர்களுக்கு மட்டும் இதை உணர்ந்திருப்பீங்க. முருகர் கோவிலுக்கு உள்ளே போகும்போது கண்டிப்பாக அவங்க கூட அந்த செக்யூரிட்டி கூட சண்டை வந்திருக்கும். இல்லை ஏதோ ஒரு போலீஸ் அங்கே பாதுகாவலில் நிற்கிற ஆள் கூட சண்டை வந்திருக்கும். இல்லை கோவிலில் கண்டிப்பாக சண்டை போட்டு தான் வெளில வருவீங்க. இப்போ நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலோ இல்லை ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாலும் இந்த ஒரு கோபம் உங்களுக்கு வராது. இதே மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு நகராது. இந்த கலியுகம் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் சமமாக கொடுத்துட்டே இருக்குங்க. நல்லா கேட்டுங்க. நீங்கள் புண்ணியத்தை வாங்கிட்டு வரீங்க. ஒரு பெரிய அளவுக்கு புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற போது உங்கள் மனைவி சண்டை போடுவாங்க, உங்கள் கணவன் சண்டை போடுவார். சண்டை போட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அந்த புண்ணியத்தை உடனே இயற்கை வாங்கிடும். உடனே உங்களுக்கு சமமாக பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பாவம் உங்களுக்கு குறைஞ்ச புண்ணியம் அதிகமானாலே உங்களை இயற்கையை ஏதாவது ஊழ்வினை கருமனை எப்படி தூண்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா சமமான மனநிலைக்கு மாறணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜோதிடர்கள் ரீதியாகவும் இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த சாஸ்திரப்படியாகவும் போலீஸு, தீயணைப்புத்துறை, காவல்துறை, யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே செவ்வாய் அம்சம்னு சொல்லுவாங்க, செவ்வாய் காரகத்துவம்னு சொல்லுவாங்க. நீங்கள் முருக பக்தியில் அதிகமாக உள்ளே போக 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 முருகர் உங்களுக்கு சகல விதமான செல்வத்தையும் அருளையும் கொடுக்கும் போது இதே செவ்வாய் என்ன பண்ணுன்னா சமமாக அவர் கொடுத்ததை வாங்குறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டே இருக்கும். கரெக்டாக அதனால தான் போலீஸ் கரெக்டாக உள்ள முருகர் கோயிலுக்கு போகிறோம், செக்யூரிட்டி ஒரு சண்டையை போட்டு செக்யூரிட்டி போட்டு அடிச்சிருவாங்க. அதை அடிச்சோன்னே உங்களுக்கு செவ்வாய் முருகர் கொடுத்த எல்லா சக்தியும் இந்த செவ்வாய் வாங்கிடும். அதே மாதிரி போலீஸ்காரன்ட்ட சண்டை போட்டுருவாங்க, யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுவாங்க. இதில் தான் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கோயில் அவமானப்படுத்தப்பட்டாலும் அமைதியாக இருங்க.